அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்று நமது நாட்டின் 76வது குடியரசு தினம். ஆயிரத்தி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபை தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார்கள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராகவும் அவர்தான் பொறுப்பேற்றார்கள். அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. பல சிறப்பு அம்சங்களை கொண்டு நீண்ட ஆவணமாக எழுதப்பட்ட அந்த சாசனம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் நாள் நிறைவேற்றப்பட்டது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில்தான் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் நாளை இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்தியாவினுடைய அனைத்து அரசியலமைப்பு சார்ந்த எல்லா சட்டங்களும் எல்லா சாசனங்களும் நிறைவேற்றப்பட்டதால் ஜனவரி 26ஆம் நாளை இந்தியா குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறது. இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இந்த ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கே குடியரசு என்று சொல்லப்படுகிறது. குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். மக்கள் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த வேண்டும். பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை தர வேண்டும். ஒரு சிலரின் கைகளிலே நாட்டினுடைய எல்லா செல்வமும் முடங்கிவிடக்கூடாது. நாட்டினுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்கள் தங்கள் உரிமைகளை பெற வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இவைகள்தான் குடியரசு அமைக்கப்பட்டதற்கான நோக்கம். ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. பொதுவாகவே இஸ்லாம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லித்தரவில்லை. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. மாறாக ஆட்சியாளர்கள் எப்படி தன்னுடைய ஆட்சியை செய்ய வேண்டும், மக்களிடத்திலே எப்படி அவர்கள் தங்களுடைய ஆட்சிகளை செலுத்த வேண்டும், மக்களுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெள்ள தெளிவாக இந்த உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன் ثم لا يجهد لهم وينصح إلا لم يدخل معهم الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களினுடைய பொறுப்புகள் யாருக்காவது கொடுக்கப்பட்டு அவர் தலைவராக அமீராக நியமிக்கப்பட்டு ஆட்சியாளராக அவருக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறுவதற்காக எந்த ஒரு ஏற்பாட்டையும் அவர் செய்யவில்லை என்றால், அதற்காக அவர் எந்த விதமான முயற்சியையும் செய்யவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஆட்சியாளர் அந்த பொறுப்புதாரி லம் யதுகுல் மஅஹுமுல் ஜன்னah, அந்த குடிமக்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். சொர்க்கத்தில் நுழைவது அவருக்கு முடியாத காரியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆக ஒரு ஆட்சியாளர் என்பவர், ஒரு மக்களினுடைய பொறுப்பை கொடுக்கப்பட்டவர் என்பவர், தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரங்களை முன்னேற்றுவதற்கு, அவர்களுக்குண்டான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்குண்டான வழிமுறைகளை செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். அவரால் முடிந்த எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். ஏதோ ஆட்சி கொடுத்துட்டாங்க, பொறுப்பு வந்துருச்சு, அதற்கு பின்னால் நாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் என்று ஏதேனும் ஒரு அமீர், ஒரு ஆட்சியாளர், ஒரு பொறுப்புதாரி, ஒரு தலைவர் இருப்பாரே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சிறந்த ஆட்சியாளர் இல்லை. லம் யதுகுல் மாஹுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதுக்கெல்லாம் தெரியும் ஆட்சியாளர்கள் எப்படி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு பல வாழ்க்கை வரலாறுகள், கலீஃபாக்களினுடைய நிகழ்வுகள் நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிறந்த ஆட்சியாளர் என்று பெயர் பெற்ற ஹஸரத்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தினந்தோறும் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாழும் மக்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்க போவார். அன்று ஒரு நாள் அப்படித்தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா தன் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் உலா வருகிறார் ஒரு கலீஃபா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஊருக்கு வெளியிலே ஒரு 3 மைல்களை கடந்து, அரசவையிலிருந்து ஒரு 3 மைல்கள் கடந்து ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெண் ஏதோ சமைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு உமர் ரலியல்லாஹு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் போறாங்க. அங்கே ஒரு பெண் சமைத்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கிறார். இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், நான் உன் பக்கத்தில் வரலாமா, உங்க பக்கத்துல வந்து அமரலாமா என்று அனுமதி கேட்டார்கள். அந்த பெண்மணி அனுமதி கொடுத்தார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை வந்திருப்பது நாட்டினுடைய அதிபர், பிரதமர், கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று தெரியவில்லை. அன்றைய காலத்தில் மீடியாக்கள் இருந்ததா, போட்டோக்கள் இருந்ததா, தொலைபேசியில் எதுவும் இல்லை. எனவே அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை வந்திருப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான், கலீஃபா தான் என்று தெரியவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், ஏமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைங்க அந்த விளையாண்டுகிட்டு இருக்காங்க, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, உள்ளத்தை உருக்கும் பதில். அந்த பெண்மணி சொன்னார்கள், என் பிள்ளைகள் கடுமையான பசியில் இருக்காங்க, சமைப்பதற்கு என் வீட்டிலே உணவு இல்லை, எந்த ஒரு சமைப்பதற்குண்டான எந்த பொருட்களும் என் வீட்டில் இல்லை, இருந்தாலும் என் குழந்தைகள் பசியினால் வாடுகிறது, நான் சமைக்கிற மாதிரி நான் ஒரு நடித்து கொண்டு இருக்கிறேன், என் குழந்தைகள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா ஏதோ செய்யறாங்க, நம்முடைய தாய் ஏதோ அடுப்பிலே வைத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அம்மா, என்னுடைய தாய் எனக்கு உணவு தந்து விடுவார்கள் என்ற ஆசையிலே என் குழந்தைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் என் பிள்ளைகளுக்கு தெரியாது, நான் வெறும் தண்ணீரை ஊற்றிதான் சமைப்பதை போல நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளைகளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விளையாண்டு களைப்புல அப்படியே தூங்கிடுவாங்க. எனவேதான் நான் இந்த வேலையை இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளம் ஆடிப்போய், நம்முடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இவ்வளவு குடும்பத்தின் வறுமையோடு தன் பிள்ளைகளுக்கு உணவு சமைத்துக் கொண்டிருப்பதை போல நடித்துக்கொண்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் தன் குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்து விட வேண்டும் என்ற
ஒரு செயலிலே ஈடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக வருத்தப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து கேட்டாங்க அந்த பெண்ணிடத்திலே, ஏமா இந்த நாட்டினுடைய கலீஃபா உமர் ரலியல்லாஹு உமர் இருக்காங்களே, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உமரை குறித்து நான் முறையிடுவேன் என்று சொன்னாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏமா அப்படி சொல்றீங்க? இல்லை, என் குடும்பம் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறது, கலீஃபாக இருக்கக்கூடிய அவர் எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு செய்யலையே என்று சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்டாங்க, நீங்கள் பசியால் வாடுவது உமருக்கு எப்படிமா தெரியும்? சட்டென்று அந்த பெண் பதில் சொன்னார்கள், தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, அவர்களின் துன்பம் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆட்சியில் இருக்க முடியும் என்று அந்த அம்மா சொன்னார். சரியான கேள்விதானே, கரெக்டா தான் அந்த அம்மா கேட்கிறாங்க. நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில நாம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம், நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த ஊருக்காரர்கள் சிரமப்படுகிறார்கள் என்றால் அந்த பொறுப்புல இருக்கவங்க தானே அதை பார்க்கணும். அதை கூட கண்டுக்காமல் அவர்களுக்கு வேற என்ன வேலை பெரியதாக இருக்கு? அவங்க தானே ஆட்சிக்கு வந்தாங்க, விருப்பப்பட்டுதானே ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களிடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்தியா போன்ற நாடுகளில் தேர்தல் நடத்தப்பட்டுதானே ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆட்சியாளர். நம்ம கேட்ட கேள்வி உள்ளத்தை நடுங்க வைத்து விட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமா போனாங்க அரசவைக்கு சென்றார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அரச கசானாவிலே இருந்த ஒரு மூட்டையை எடுத்து அதில் நிறைய உணவு தானியங்களை நிரப்பி அந்த மூட்டையை தன் தோளின் மீது வைக்குமாறு பணியாளரிடத்திலே சொல்லி, பணியாளர் சொல்கிறார், கலீஃபா நான் வேணா தூக்கிட்டு வர்றேன், இல்லை என் முதுகிலை வையுங்கள். உமர் ரலியல்லாஹு தன் முதுகிலை வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த பெண் இருக்கக்கூடிய கூடாரத்திற்கு 3 மைல் தூரத்திற்கு தானே சுமந்து சென்று அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து அவர்களே உணவை சமைத்து இந்த பெண்ணுக்கும் குழந்தைக்கும் கொடுத்து மகிழ்ந்து நிற்கிறார்கள். வந்த பணியாளர் சொல்கிறார், கலீஃபா அவர்களே நேரம் ஆயிடுச்சு, நம்ம மாளிகைக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப இரவு நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, குளிர் அதிகமாகிவிட்டது என்று சொல்கிறார். இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் வருகின்ற பொழுது இந்த குழந்தைகள் பசியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள், ஆனா இப்ப கொஞ்சம் வயிறார சாப்பிட்டுருக்காங்க, இப்ப சாப்பிட்டு அவர்கள் மகிழ்வோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி தருணத்தை நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேனே என்று உமர் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் நின்று இந்த குடும்பம் அகமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகிழ்ந்து விட்டு அரசவைக்கு செல்கிறார்கள். மறுநாள் காலையிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் வாழும் மக்களின் வறுமையை நீ போக்கிவிடு என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது துஆ செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். கிபி 1211 இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் சுல்தான் ஷம்சுத்தீன் அல்துமிஷ் என்பவர். மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் சுல்தான் அலாவுதீன் அல்துமிஷ் அவர்கள். பல ஆண்டுகளாக டெல்லி பல கொள்ளையர்களினுடைய செயலால் சேதமடைந்து பாழடைந்து கிடந்த டெல்லி மாகாணத்தை அவர்கள்தான் புதுப்பித்தார்கள். அவர்கள்தான் பல அரண்மனைகளை கட்டினார்கள் டெல்லியிலே. தொடர்ந்து டெல்லி தலைநகராக அமையக்கூடிய வழிவகையையும் அவர்தான் செய்தார். இது அவர் வரலாற்று புகழ்மிக்க சாதனை என்றே சொல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, டெல்லியில தன் சொந்த செலவுல சுல்தான் அலாவுதீன் அவர்கள் ஒரு பெரிய கல்லூரி ஒன்றை நிறுவி அங்கு அனைத்து மாணவர்களும் இலவசமாக
படிப்பதற்குண்டான வழிவகைகளை அனைத்து எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் இந்த கல்லூரியிலே படிப்பதற்குண்டான ஏற்பாடை அவர் செய்தார். அவரே சொந்த செலவில் கட்டினார். சுல்தான் அலாவுதீன் அல்துமிஷ் அவர்கள். குடிமக்கள் யாராக இருந்தாலும் இந்து முஸ்லிம் என்ற வேறுபாடின்றி அனைவருக்கும் நீதி வழங்குவதில் உறுதியாக இருந்தார். துன்பப்படும் மக்கள் அல்லது அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் மன்னனின் பார்வையில் பட வேண்டுமானால் சுல்தான் அலாவுதீன் அழகான ஒரு முறையை நாட்டில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு வெண்ணிற ஆடையை அணியக்கூடிய பழக்கம் எல்லா மக்கள்கிட்ட இருந்தது. யாராவது அநியாயம் செய்யப்பட்டு விட்டால், யாருக்காவது துன்பம் நடந்தா அப்ப மன்னர் சொல்லியிருந்தாரு, நீங்க வெள்ள ஆடையை தவிர வேற ஆடையை உடுத்தி வாங்க, வெள்ள ஆடையை தவிர வேற ஆடையை உடுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அநியாயம் செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்று நான் உணர்ந்து கொள்வேன். உடனடியாக அதற்குண்டான செயல்களை, உங்களுடைய கஷ்டங்களை போர்ப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று மன்னர் அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, சுல்தான் ஷம்சுதீன் அல்துமிஷ் அவர்கள் அவர்களுடைய அரண்மனை வாயில்ல வெண் செலவை கல்லால் செய்த 2 சிங்க சிலைகளை வைத்திருந்தார். அந்த சிங்க சிலைகள்ல மணிகளை தொங்க விட்டிருந்தார். யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இந்த மணியை ஆட்டனா போதும், உள்ள இருந்து சுல்தான் அரசர் வெளியே வந்து அவருக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வார். இந்த மாதிரி நிறைய நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தார் இஸ்லாமிய மன்னர்களில் ஒருவரான சுல்தான் அலாவுதீன் அல்துமிஷ் அவர்கள். மங்கோலியர்களினுடைய அழிச்சாட்டியத்தில் இருந்து இந்தியாவை முழுக்க முழுக்க அமைதி பெற்ற இந்தியாவாக வைத்திருந்தார் அவர். ஸ்ரீமன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார்கள். உலகத்தின் பல நாடுகள் அழிந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் கூட இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். இந்த இஸ்லாமிய மன்னர்களினுடைய ஒரு அழகான ஆட்சி முறை என்று சொல்லலாம். அது மட்டுமில்ல, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பூரண மதுவிலக்கு கொள்கையின் தந்தை அலாவுதீன் கில்ஜி அவர்கள் நாட்டின் வளத்தையும் நாட்டு மக்களினுடைய உடல் நலத்தையும் இந்த குடி கெடுக்கிறோம், குடி நாட்டையும் வீட்டையும் கெடுக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கொடியை நாட்டிலே முதலில் தடை செய்தவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள், இஸ்லாமிய மன்னர்களில் ஒருவர். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மிகப்பெரிய தீங்கை உணர்ந்தார் அவர். எனவே முதலில் நாட்டிலே இந்தியாவிலே மதுவை முழு தடை விதித்தவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். அதேபோல அவங்களுடைய ஆட்சி காலத்துல முற்காலத்துல வழிபறி கொள்ளை நிறைய நடக்கும். இந்த வழிபறி கொள்ளை ஏன் நடக்குதுன்னா, சரியான சாலை வசதிகள் இல்லாதனால நடந்து செல்லக்கூடிய மக்களிடத்திலே வழிபறி கொள்ளையர்கள் நிறைய கொள்ளையடிச்சு போகக்கூடிய வழக்கம் இருந்தது. இந்த வழிபறி கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனவே அவர்தான் முதலில் மக்கள் சென்று வருவதற்காக நெடுஞ்சாலைகளை அமைக்கக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தி நெடுஞ்சாலைகளை முதலில் அமைத்தவர் அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான். அதன் மூலமாக வழிபறி கொள்ளை முற்றிலும் தடுக்கப்பட்டது. ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண் தனியாக பீகாரிலிருந்து பஞ்சாப் வரையும் கையில் வெள்ளி நாணயங்களை வெளிப்படையாக கட்டிக்கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. வியாபார கூட்டங்கள் அச்சமின்றி பயணம் செய்தன. களவு என்பதை மறந்துச்சு, திருட்டுங்கிறதே மறந்துச்சு. இவர் ஏற்படுத்திய அந்த நெடுஞ்சாலை திட்டத்தின் மூலமாக, நெடுஞ்சாலையின் மூலமாக, சாலை போக்குவரத்தின் மூலமாக களவு வழிபறி கொள்ளையும் முற்றிலும் மறந்துச்சு. இஸ்லாமிய மன்னர்களில் அடுத்து முக்கிய பிரசித்தி பெற்றவர் கிபி 1351 ஆட்சியாளராக இருந்தவர் சுல்தான் ஃபைரோஸ் ஷா துக்ளக் என்பவர். அவரும் மிகச்சிறந்த ஆட்சி முறையை இந்தியாவிலே கொடுத்தார். அடிமைகள்
அடிமைகளும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். குறிப்பாக அவருடைய திட்டங்களை பற்றி சொல்கின்ற பொழுது நிறைய அணைகளை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ஃபதஹ் கான் அணைக்கட்டு, மகர் பால்பூர் அணைக்கட்டு, பால்ஜீபா அணைக்கட்டு, இது போன்ற பல அணைகளை, டேம்களை, நீர்த்தேக்கங்களை, நீர் பாசனங்களை, கால்வாய்களை உருவாக்கினார் துக்ளக் என்பவர். அதே மாதிரி 30 மசூதிகள், 30 இலவச மருத்துவமனைகள், 100 பொது குளியல்கள், 100 பாலங்கள் ஆகியவற்றையும் இவர் கட்டினார் இந்தியாவில். நாட்டில் வேலையில்லாத திண்டாட்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக பல நாட்டிலே இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல தீவிரமான முயற்சிகளை செய்தார். வேலை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்குண்டான வேலைகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகளை அவர் செய்தார். அதுபோல தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்களை தங்க வைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கான வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அந்த முறையையும் இவர்தான் ஏற்படுத்தினார். முதலில் அவர்தான் தொடங்கி வச்சார். இப்படி இந்த இந்திய நாட்டை ஆண்ட எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் அவர்கள் என்னதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் கூட நல்ல ஆட்சி முறையை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மன்னர்கள் மட்டுமல்ல, பல மாற்று மத சகோதர சார்ந்த மன்னர்கள், பல நபர்கள் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்கள் தங்கள் மக்களுக்கு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு சிறந்த ஆட்சியை தர வேண்டும். இனபேதம், மதபேதம், மொழிபேதம், கலாச்சாரம் இப்படி எல்லாவற்றையும் கடந்து சமத்துவமாக எல்லா மக்களிடத்திலும் நடந்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய இந்திய நாடு மிக விரைவில் அப்துல் கலாம் அவர்கள் தந்த வல்லரசாக மாறும் என்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு, நம் நாட்டு மக்களுக்கும் தந்தருள்வானாக. நம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும், முசீபத்துகளையும் இறைவன் நீக்கி வைப்பானாக. நல்ல ஆட்சியாளர்களை, மக்களின் மீது அன்பும் பாசமும் நேசமும் அவர்களுக்குண்டான கடமைகளை சரியான முறையில் செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.